கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரத்தை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். முன்னேற்றங்கள் ஆட்சி வந்த பிறகு 52% மின் கட்டணம் உயர்த்தினாங்க. ஆண்டுக்கு 5% உயர்த்தப்பட்டது. 3 ஆண்டுல 15, ஏற்கனவே 52, 67% மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுங்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு இந்த ஆட்சியில வருமானம் உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 24, 25ஆம் ஆண்டு வரவு செலவுல 1,36,000 கோடி கூடுதலாக அரசுக்கு வருவாய் வருது. ஆனா கடன் வாங்கிட்டு இருக்காங்க. புதிய திட்டம் எதுவும் அல்ல. கடன் வாங்குறாங்க. நிதி ஆதாரம் அதிகமாக இருக்குது. வருவாய் மூலமாக அதிகமான நிதி அரசாங்கத்துக்கு கிடைக்குது. ஆனா புதிய பெரிய திட்டம் எதுவுமே கொண்டு வரல. இந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 5 லட்சம் கோடி கடன். கிட்டத்தட்ட 73 ஆண்டு காலம் 2021 வரை தமிழகத்தில் பல கட்சிகள் ஆட்சி புரிந்திருக்கின்றன. அந்த 73 ஆண்டுல பல கட்சிகள் ஆட்சி புரிந்த பொழுது இறுதியாக 2021 73 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிகள் எல்லாம் சேர்த்து 21வது ஆண்டு 4,85,000 கோடி. 73 வருஷமா அவ்வளவு ஆட்சி செய்தவர்கள் அத்தனை பேரும் வாங்கிக்கடன் 4,85,000. ஆனா 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி. சரி, கடன் வாங்கினீங்க, என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? கொண்டாந்தாங்களா? எந்த ஒரு புதிய திட்டமும் இல்ல. ஒரு பக்கம் கடன் வாங்குறாங்க, ஒரு பக்கம் வருவாய் அதிகரிச்சிட்டு. அதிமுக ஆட்சியை விட கூடுதலான வருவாய். அதிமுக ஆட்சியில ஒரு வருஷம் வருவாயே இல்லாம 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு செஞ்சு கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அதிமுக ஆட்சியில. அப்படிங்கிற பொழுது நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழ்நாடு தாழ்ந்து தலை தொங்கி போய் காட்சி அளிக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இந்த வாங்கின கடன் யாரு கட்டுறது? நீங்க தாங்க கட்ட வேணும். என்னமோ நான் வர்றேன், நீங்க வந்திருக்கிறீங்க, நான் பேசணும் கேட்டுட்டு போகாதீங்க. இந்த கடன் பூரா மக்கள் தலையில் தான் வந்து விழும். இப்படி கடன் வாங்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? நாட்டு மக்கள் மீது வரி சுமத்துகின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்தியுங்கள், தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். நான் பேசுவது சரியா தவறா என்று சிந்திங்கள். சரியாக இருந்தால் எங்களை ஆதரிங்கள். அதே போல போதைப் பொருள் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சை போதை ஆசாமிகள் நடமாடாத இடமே இல்லை. எல்லா இடத்திலையும் கஞ்சா விக்குது. கஞ்சா விக்காத இடமே இல்லை. இன்றைக்கு போதைப் பொருள் பல வடிவத்தில் வந்துட்டது. இந்த போதை ஆசாமியால் குற்ற செயல்கள் அதிகரித்து விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுங்களா? இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் அதிமுக ஆட்சி நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே 2 அரசு கலைக்கல்லூரி கொடுத்திருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்ட அழகிய பாண்டியபுரம் கூட்டுக்குடி திட்டம் 110 கோடியில செயல்படுத்தி இருக்கிறோம். ரெனையல் கூட்டுக்குடி திட்டம் 174 கோடியில நாங்கள் கொடுத்திருக்கிறோம். பூம்புகார் கப்பல் போக்குவரத்து களத்திற்கு வேணந்த பாறை தில்லூர் சிலை பகுதிக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணம் செல்வதற்காக 2 கப்பல்கள், அதிநவீன கப்பல் வாங்கி கொடுத்திருக்கிறோம். அதே போல மணக்குடியில் மேலே மணக்குடி, கீழே மணக்குடி இணைப்பு மேம்பாலம் கட்டப்பட்டது. இப்பாலத்திற்கு இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று திருமதி நுருதமால் சைமன் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்றதாக அந்த பாலத்திற்கு பெயர் சூட்டப்பட்டது.